ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. ஒரு குரு மாணவர் புத்தர்கிட்ட போய், புத்தரு திருப்தி விட மேலான இன்பம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது எப்படி? எனக்கு புரியல அப்படின்னு கேட்டார். அதற்கு புத்தரும், ஆமா, திருப்தியை விட இந்த உலகத்துல மேலான இன்பம் வேற எதுவும் இல்லை. ஆனா எல்லோரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா அதை போல முட்டாள்தனமும் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை அப்படின்னு அதற்கு விளக்கமும் கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது, ஒரு தவளைய நம்ம சுடு தண்ணியில போட்டா அது உயிரை காப்பாத்துறதுக்காக துள்ளி குதிச்சு வெளியே ஓடிரும். ஆனா அதே தவளைய ஒரு குளிர்ந்த நீரில் போட்டு பிறகு அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு மெதுவாக மெதுவாக சூடேற்றும் பொழுது அந்த தவளை நினைச்சுக்குமா, ரொம்ப இதமா இருக்கு, சுகமா இருக்கு நினைச்சிட்டு இருக்குமா. ஒரு குறிப்பிட்ட சூடை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த தவளையால் அந்த சூட்டை தாங்கிக்க முடியாம வெளியவும் துள்ளி குதிச்சு தப்பிக்க முடியாம அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இறந்து விடும். இதை போலத்தான் மனிதர்களும் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு வாழ்ந்துக்கிட்டு அதிலேயே இன்பம் காண அனுபவிச்சு ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கை இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து அந்த அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்க எண்ணத்திலேயே மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள் என்று விளக்கமும் கொடுத்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.